ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த காயில் ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. நான் இந்த வீடியோவில் உடலை சொல்கிறேன் பாருங்கள். வேறு இது ஒன்றும் கிடையாது. இது சீனி அவரைக்காய் பிரியாணி தான். என்னடா சீனி அவரைக்காய் பிரியாணியான்னு பார்க்காதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா நம்ம காய் வைக்கிறோன்னு வைங்களேன், அதை சாப்பிடவே மாட்டாங்க. அதில் ஒரு ஃப்ளேவர் இருக்குது, நல்லாலேன்றாங்க. ஆனால் அந்த பிரியாணியில் நிறைய ஸ்பைசஸ் சேர்த்து நம்ம செய்யும் பொழுது அந்த காய்க்குரிய ஃப்ளேவர் போயிடுது. அதனால் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, சத்தும் கிடைச்சிடுது. இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. என்னென்னு நான் சொல்கிறேன். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த நோயெல்லாம் குறையும் அப்படின்னு ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நான் படித்தது தான். பாருங்கள், நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு. என் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுக்கும்போது கிராம்பு நிறைய போட்டால் நல்லா இருக்காது. அப்புறம் ஒரு பிரியாணி இலை, இந்த மாதிரி உடச்சி சேர்த்தாதான் அதனோட ஃப்ளேவர் பிரியாணிக்கு நல்லா இருக்கும். எப்போவுமே அதை உடச்சி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு 15 கிராம் அளவு உள்ள அந்த பேஸ்ட்னு சொல்லுவோம், அவரைக்காய் பேஸ்ட் எடுத்து ஒரு 6 நாளைக்கு கொடுத்துருக்காங்களாம். கொடுத்துட்டு அந்த பர்சனுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் கெட்ட கொழுப்பு நல்லா குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேப்பரில் பார்த்தேங்க. பாருங்கள், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதையும் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு எப்பயுமே அந்த வெங்காயம் நல்லா கலர் மாறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால சீக்கிரமாக நீங்கள் அடுத்து சேர்த்துடாமல் அதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். இப்போ ஓரளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 தக்காளியை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதனோட பச்சை வாசனை எல்லாமே போகணும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா நல்லா அடி பிடிச்சிரும். சப்போஸ் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நான் ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தேன், இந்த காயில் விட்டமின் ஏ, சி, கே, அப்புறம் நார்ச்சத்து இது எல்லாமே நிறைஞ்சிருக்குது அப்படின்னு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து நிறைஞ்ச ஃபுட்டை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற மலச்சிக்கல் எல்லாமே சரியாகுது. அப்புறம் மூட்டு வலி சரியாகிறதுக்கான இந்த காய் சாப்பிட்டோம்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் கால்சியம் நிறைய நிறைஞ்சிருக்குது. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காய் 1 கப் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்ப தேவையில்லை. ஒரு 3 இலை போதும், ஒரு இதுக்காக ஸ்மெல்காக. லாஸ்ட்டு இறக்க போகும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் அரிசிக்கு எவ்வளோ அளவு தண்ணி தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. நான் நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன், அதுக்கு 2.5 டம்ளர் ஊற்றுவேன். காய்க்கு ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். 2.25 டம்ளர் ஊற்றிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். உப்பை நான் ஏற்கனவே சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், எந்த கப்பில் நீங்கள் காய் எடுத்தீங்களோ அதே கப்பில் அரிசி 1 கப் எடுத்துட்டு அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஈக்குவலாக காய் எடுத்துருக்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வரவும் இப்போ நம்ம விசில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சுருவோம், கரெக்டாக இருக்கும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. விசில் தானாக அடங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அடி பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம். இல்லை, நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா சைடும் காய் அந்த இதெல்லாம் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் உடஞ்சிடக்கூடாது. சூப்பராக நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா லாஸ்ட்டு சேர்க்கும் பொழுது நிறைய நெய் சேர்த்து செஞ்சால் எப்படி நல்லா ஃப்ளேவர் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே பிரியாணி செஞ்சுட்டு இறக்கும் போது ஒரு நெய் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பரான கொத்தவரங்காய் பிரியாணி தயாராகிருச்சு, ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம இது உங்கள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.